இல்லை இதெல்லாம் வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து தலையிடுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சட்டப்படி தப்பான ஒரு அதை வந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு திரைப்படத்தில் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு பிடிக்கல. அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து விளையாடுறதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். அது உண்மையிலே கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. கண்டுபிடிக்காமல் நான் விடமாட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டமாகவே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து பதிவிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய பர்சனல் லைஃப் வந்து இதில் வந்து பாதிக்கப்படுது. இந்த சோஷியல் மீடியாவில் பரப்புன இந்த ஆடியோவே ஒரு சாட்சியாக தானே வந்து தெரியப்படுது. இந்த டைமில் வந்து இந்த ஆடியோ வெளிவர காரணம் என்ன சார்? இந்த ராஷ்மிகாவை பழி வாங்கணுன்ற ஒரு செந்தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை மீட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி சாரை தான் மீட் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. லாஸ்ட் வீக் தான் விஜய் தேவர்கொண்டானும் ராஷ்மிகாவும் வந்து மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நாள் கழித்து பேசிட்டு லாஸ்ட் வீக் தான் ரொம்ப பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருந்தாங்க. ஸோ திடீர்னுட்டு இப்போ வந்து ஒரு ராஷ்மிகாவோட வந்து ஆடியோ ஒன்று ஒரு லீக் ஆகிடுச்சு சார். அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை இதெல்லாம் வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து தலையிடுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சட்டப்படி தப்பான ஒரு விஷயம். யாராக இருந்தால் என்ன, புரியுதுங்களா? தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் வந்து 2017 ஒருத்தர் கூட வந்து நிச்சயதார்த்தம், அது பேர் கூட சொல்ல நான் விரும்பலை. ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிச்சயதார்த்தம் வந்து ஆயிருக்கு 2017. அப்புறம் குடும்ப பிரச்சனைகளால் வந்து பார்த்திங்கன்னா 2018 வந்து அந்த நிச்சயதார்த்தம் வந்து நிப்பாட்டிட்டு இருக்காங்க. அதை வந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு திரைப்படத்தில் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு பிடிக்கல. அது பிடிக்காதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நிச்சயதார்த்தத்தை வந்து நான் நிறுத்திட்டோம் அப்படின்றது தான் இவங்க வந்து சொல்கிறது. அது எப்போவோ பேசுனது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா யாரோ வேண்டப்படாதவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ண வச்சுக்கிட்டு அதை இப்போ கல்யாணம் பண்ண பிறகு வந்து கல்யாணம் பண்ண பிறகு அதை ரிலீஸ் பண்ணி அதை வந்து ஒரு வைரல் ஆக்குறது வந்து, அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து விளையாடுறதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். அது உண்மையிலே கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட ஒரு பக்கம். ரெண்டாவது, பழைய நினைவுகள் யாராக இருந்தாலும் சரி, பழைய கசப்பான விஷயங்கள் எல்லாம் வந்து மறந்துட்டு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஜய் தேவரகொண்டாவை வந்து திருமணம் செஞ்சுட்டு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை வந்து தொடர்ந்துருக்காங்க. சந்தோஷமாக வந்து தொடர்ந்துருக்காங்க. அப்படி தொடரும் போது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லை, நடந்து போன ஒரு விஷயம், அது தொடரவும் இல்லை. அது எப்போவோ வந்து நின்று போச்சு. அந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு இது இருக்குது? இது தவறான ஒரு விஷயம். இது வந்து கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமும் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்கிற பர்சனல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா தலையிடுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு குற்றமும் கூட. 2. 3வது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமான தம்பதிகளாக வந்து இப்போ வந்து வாழ்க்கையில் வந்து அடியெடுத்து வச்சுக்கும்போது இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து கிளப்பி விட்டுட்டு அதனால் வந்து மன உளைச்சலுக்கு வந்து அந்த ராஷ்மிகான்றவங்க வந்து இப்போ வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. அது தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் வந்து பரப்புறதுன்றது வந்து தப்பு. ஸோ இப்போ அவங்களே வந்து இப்போ வெடிச்சிட்டாங்க. என் மேலே வந்து தேவையில்லாமல் ஒரு கும்பல் வந்து இந்த மாதிரி வந்து தகவல்களை வந்து பரப்பிட்டு வருது. அந்த கும்பல் மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் சட்டப்படி நடவடிக்கைகள் எடுப்பேன், நான் டேமேஜஸ் வந்து நான் கிளைம் பண்ணுவேன், இது யார் பரப்புறதுன்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கணும், இது கண்டுபிடிக்காமல் நான் விடமாட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டமாகவே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து பதிவிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய பர்சனல் லைஃப் வந்து இதில் வந்து பாதிக்கப்படுது, என்னுடைய நிம்மதி வந்து இதில் வந்து பாதிக்கப்படுது, எனக்கு தேவையில்லாமல் வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு வந்து இவங்களுக்கு என்ன ரைட்ஸு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து பேசியிருப்பாங்க. அந்த ஒரு இது சோஷியல் மீடியாவில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்லையோ இல்லை பர்சனல் விஷயங்களில் வந்து தலையிடுறதுக்கு யாருக்குமே அதிகாரங்கள் கிடையாது. அதில் வந்து சொல்லியிருந்தாங்க 8 வருஷமாக நான் வந்து டார்ச்சர் அனுபவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி சார் உண்மையா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை உண்மையிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கும்பல் வந்து செயல்பட்டு இருக்கு, ஏன்னா தொடர்ந்து வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் அவங்க உண்மையாக கூட வந்து டார்ச்சர்ஸ் அனுபவிச்சிருக்கலாமில்ல. இப்போ வந்து அவங்க சொல்கிறது உண்மையாக தானே படுது. இப்போது அந்த சோஷியல் மீடியாவில் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, ஒருத்தர் கூட வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும், பேசாமல் வந்து அதை வந்து அப்படியே விட்டு போய் தொலைஞ்சிருக்கணும்ல. விட்டு போகாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தொடர்ந்து வந்து இவங்களை பர்பஸ்ஃபுல்லாக இன்டென்ஷனலாக வந்து இவங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு தானே வந்து தெரிய வருது இல்லையா? எப்போவோ நடந்த விஷயம், நடந்து முடிஞ்சு போன விஷயம். அவங்களும் பார்த்திங்கன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்களும் இவங்களுடைய வேலையை பார்த்துட்டு வந்துட்டாங்க, சினிமாவில் வந்து நடிச்சிட்ருக்காங்க, இப்போ வாழ்க்கையும் ஒரு ஏற்படுத்திக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இடையில இருக்கிறவங்களுக்கு என்ன வேண்டிய பிரச்சனை வந்ததுங்க?
பிரச்சனை வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது 8 வருஷமாக அவங்க வந்து துன்பத்தை அடைஞ்சிருக்காங்கன்றது உண்மை அப்படின்றது இந்த சோஷியல் மீடியாவில் பரப்புன இந்த ஆடியோவே ஒரு சாட்சியாக தானே வந்து தெரிய வருது. அப்போது ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு வேணாலும் வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே போவாங்களா? இது தப்பு இல்லை இதெல்லாம். அப்படி என்ன ஒரு இது, அதனால் அவங்களுக்கு என்ன ஒரு லாபம் வரப்போகுது? அதாவது வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தவங்களை துன்புறுத்தி பார்க்குறதுல ஒரு சந்தோஷம். இப்போ அந்த மாதிரி தான் வந்து இது வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க அம்மாவும் இந்த 8 வருஷமாக வந்து நானும் ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஆமாங்க, ஒரு அம்மாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு வந்து கல்யாணம் முடிக்கல அப்படின்னு சொல்லும்போது அது எந்த அளவுக்கு வந்து டார்ச்சராக இருக்கும். எல்லா தாய்க்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெற்றோருக்குமே தன்னுடைய மகளுக்கு வந்து ஒரு கல்யாணம் நடக்குமா, அது சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்குமா, அந்த வாழ்க்கை வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தானே எல்லாருடைய இதுவும் இருக்கும். ஸோ பிரச்சனை வந்து தேவையில்லாத ஒரு மூலியமாக இருந்து சோர்ஸஸில் இருந்து பிரச்சனை வருது அப்படின்னா மகளுக்கு ஒரு பிரச்சனைனா தாயும் சேர்ந்து இல்லை கஷ்டப்படுவாங்க அதில். ஸோ இப்போ பாருங்கள், ஒருத்தர் வந்து கஷ்டப்படலை, இப்போ 2 பேருமே வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. அது தேவையில்லாத ஒரு விஷயமும் கூட. அவங்க வந்து ஏதோ நடந்தது ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா அது நின்று போச்சு. அதை திரும்ப வந்து சோஷியல் மீடியாவில் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இது நிச்சயமாக அவருடைய பர்சனல் லிபர்ட்டி வந்து பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். இது தப்பு. அதாவது வந்து ஒருத்தரோட வந்து திருமணம் நடந்துருச்சு, அவங்களுடைய வாழ்க்கை தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் விட்டுட்டோம். தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து தலையிடுறதுக்கு யாருக்குமே வந்து என்ன உரிமை இருக்குது சொல்லுங்கள்? இது தப்பு இல்லையா? அவங்களுடைய பர்சனல் லைஃப்ன்றது இல்லையா? இல்லை பர்சனல் லிபர்ட்டி கிடையாது அது? இதில் தப்பு இல்லை. ஒருத்தருடைய வாழ்க்கையில் விளையாடுறது வந்து என்னது? அவங்க மேலே வந்து இவங்க வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதே சொல்லியிருக்காங்க 15 நாட்களுக்குள்ளே வந்து இதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம். அதான் போஸ்ட் போட்டிருந்தாங்க 24 மணி நேரத்தில் அந்த ஆடியோ அந்த போஸ்ட் வந்து டெலீட் பண்ணலன்னா நான் வந்து சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுப்பேன் அப்படின்னு சொல்லலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது யார் பரப்புனாங்க அப்படின்றது வந்து வெளியில் வந்துடும். அவங்களுக்கு உண்டான சட்டப்படி அவங்க வந்து உண்டான நடவடிக்கைகள் தாராளமாக எடுக்கலாம்ல. இந்த டைமில் வந்து இந்த ஆடியோ வெளிவர காரணம் என்ன சார்? இந்த ராஷ்மிகாவை பழி வாங்கணுன்ற ஒரு தாட்டா? வேற என்ன இருக்குது? அதுதானே, ஒருத்தர் வந்து நல்லா வந்து வளர்ந்துடுறாங்க அப்படின்னா வளர்ந்துடுறாங்க, லைஃப்பில் செட்டில் ஆகிடுறாங்க அப்படின்னு நினச்சா அது தேவையில்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் சிலதெல்லாம் பண்ணிட்டு தானே வருவாங்க. இது அன்றாட வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தானே இல்லையா? யாரும் நல்லா இருந்துட்டா வந்து பார்த்து சந்தோஷமாக நீ நல்லா இரு அப்படின்னு வாத்திட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்துட்டா ஒரு சிலருக்கு வந்து கண் பார்க்க பிடிக்காது இல்லை. அதில் ஒரு சிலர் ஏதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. 8 வருஷமாக நான் வந்து அமைதியாக இருந்துட்டேன், இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. எப்படி இருப்பாங்க? அதாவது குட்டை வந்து குனிஞ்சிட்டே இருப்பாங்களா? 8 வருஷம் தான் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தனியாக இருந்தாங்க. இப்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தரை வந்து திருமணம் செஞ்ச பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்து மறுபடியும் வந்து டார்ச்சர் பண்ணுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. அதில் எப்படி வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க? யாராக இருந்தாலும் சரி, ஒரு அடி அடிக்கிறீங்க சைலண்ட்டாக இருந்துடுவாங்க, 2வது அடி அடிக்கிறீங்க சைலண்ட்டாக, 3வது அடி அடிக்கும் போது திருப்பி கை பிடிச்சிடுவாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி 8 வருஷம் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து அவங்க மனசுக்குள்ளே போட்டுட்டு வந்து அனுபவிச்சுட்டு வந்தது மிகப்பெரிய ஒரு வேதனையாக தானே இருந்திருக்கும். அப்போ வந்து அவங்க சொல்லியிருக்கிறது நியாயமான விஷயம் தானே, எப்படி சும்மா இருப்பாங்க? அதனால தான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போட்டாங்க. என் மேலே வந்து இந்த மாதிரி தேவையில்லாத தவறுகள் எப்போவோ நடந்த விஷயங்கள் வந்து அதில் வீடியோவில் வந்து பார்த்திங்க அந்த ஆடியோவில் ஏதோ ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வைரலாகிட்டு இருக்காங்க. என்ன இதெல்லாம் வந்து அநாகரிகத்தின் உச்சகட்டம் இல்லை. இது அவங்க ஃபேமிலி அவங்க பார்த்துக்கிட்டு இவங்க ஃபேமிலி இவங்க வந்துட்டாங்க, வேறு வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டாங்க. இது தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து பரப்பிக்கிட்டு அதில் வந்து என்ன இவங்களுக்கெல்லாம் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல என்ன ஒரு சந்தோஷம்? ரொம்ப தப்பான ஒரு செயல்கள். ஆமாம், இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட்டான வீடியோஸு ஆடியோஸ் பர்சனல் ஆடியோஸ்லாம் நிறைய லீக் ஆகுது சார். அது எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் சார்? அது நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். இப்போ அவங்க சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சைபர் குற்றத்திற்கு அடிப்படையில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அது எங்கேருந்து யார் வந்து லான்ச் பண்ணாங்க, அந்த வீடியோ மொபைலில் இருந்து இது பண்ணாங்களா, ரிலீஸ் பண்ணாங்களா, சோஷியல் மீடியாவில் போட்டாங்களா, இல்லை வந்து லேப்டாப்பில் இருந்து போட்டாங்களா, கம்ப்யூட்டரில் இருந்து போட்டாங்களா, அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த மாதிரி ஆட்களை வந்து யார் பர்டிகுலரான பர்சன் அப்படின்றத பார்த்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாமே இருக்குது.
இது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, சைபர் கிரைம்ன்றது ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆக்ட் மூலயமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த மாதிரி தேவையில்லாத தகவல்கள் வந்து ஆடியோ எடுத்து போடுறது, ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறது சோஷியல் மீடியாவில், இல்லை தேவையில்லாமல் வீடியோ வந்து எடுத்து போடுறது, பர்சனல் விஷயங்களில் வந்து இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து சட்டப்படியான குற்றங்கள். இது அதெல்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நடவடிக்கை எடுப்பாங்க போலீஸ். கேட்குற டேமேஜஸ் கூட கேட்கலாம், அந்த பர்சன்ட் யாருன்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா 8 வருஷமாக வந்து பிரச்சனை வந்து அனுபவிச்சுட்டு இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, யார் யார் பிரச்சனை பண்ணுறாங்கன்ற விஷயம் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால் வந்து எனக்கு வந்து இவ்வளோ லாஸு, காம்பன்சேஷன், டேமேஜஸ் கூட அவங்க வந்து கிளைம் பண்ணுவாங்க. அவங்க ரைட்ஸ் இருக்குல்ல, பர்சனல் லைஃப்பில் வந்து எவ்வளோ பாதிக்க வைக்கிறாங்க, இது தப்பு இல்லை. கேஸ் போட்டால் இதெல்லாம் பண்ணலாமே, நிறைய வாய்ப்புகள் இருக்குது சட்டத்தில். ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகிறது எந்த விதத்தில் நியாயம்? இது அது தப்பு, ரொம்ப வந்து கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு செயல் இதெல்லாம். ஆக்சுவலாக இதெல்லாம் தெரிஞ்சும் அந்த தைரியமாக லீக் பண்ணுறாங்க பாருங்க சார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து பண்ணி ஒரு ஆடியோ வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னா அது வைரல் ஆகிடுது, என்னவோ நினச்சி பண்ணுவாங்க. அதனுடைய பின்விளைவுகள், அதனுடைய ரியாக்ஷன்ஸு எப்படி இருக்குன்றதெல்லாம் வந்து சில பேருக்கு தெரியறதில்ல. சில பேர் வந்து வேணும்னே திமிரில் இந்த மாதிரி பண்ணுறது, அப்புறம் பிரச்சனை சட்ட சிக்கல்கள் வரும்போது அதுக்கப்புறம் வந்து தண்டனை அனுபவிக்கும் போது அடடா நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அறிவுபூர்வமாக சிந்திச்சு நம்ம இன்னொருத்தரை வந்து அழ வச்சு பார்க்கறது இல்லையோ, இல்லை இன்னொருத்தருக்கு துன்பம் கொடுத்து பார்க்கறது இல்லையோ, நமக்கு என்ன இருக்குது? இதெல்லாம் வேணால் மிருகங்கள் கூட அப்படி கிடையாது. மிருகங்கள் கூட ஒரு மிருகம் வந்து இன்னொரு மிருகம் வந்து அடிக்கும் போது அது சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. காக்கா குருவிகளானாலும் சரி, இல்லை விலங்குகளானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு விலங்குக்கு ஆபத்துன்னா இன்னொரு விலங்கை போய் காப்பாற்றுது. அப்படி தான் இருக்குது விலங்குகள் கூட. ஆறிவுபடுத்த மனிதன் வந்து இன்னொரு உயிரை வந்து துன்புறுத்தி பார்க்கறது இல்லையோ, இல்லை வந்து கஷ்டப்படுத்தி பார்க்கறது இல்லையோ, என்ன இருக்குதுல்ல? இது யோசிக்கணும். இது ஒரு சாதாரண காமன் சென்ஸு. இதை பற்றி விஜய் தேவர்கொண்டான் வந்து அது அந்த அளவுக்கு எதுவுமே வாயை திறக்கவே இல்லையே சார். இல்லை, அவருக்கு இதில் வந்து என்ன சம்மந்தம் இருக்குது? அவருக்கு இதில் சம்மந்தம் இல்லை இல்லையா? அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால தான் இவங்கள வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்கல்ல. உண்மையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இவங்க வந்து இவங்க தானே சம்மந்தப்பட்ட பர்சன்னு. ஸோ இவங்க தான் வந்து அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்க அதுக்கு தான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ளே இது வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இல்லைன்னா சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குண்டான நடவடிக்கைகள் வந்து அவங்க தான் எடுப்பாங்க. சோசியல் மீடியாவில் இன்னொன்று ஒரு சைடு என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இப்போ வந்து இந்த ட்ரெண்டிங் கூட மாதிரி சொல்கிறாங்க, டிவோர்ஸ்லாம் ஆகுது அப்படின்ட்டு, அதே மாதிரி இவங்களுக்கும் ஆகிடுமோ? இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயங்க. ஏன் அவங்க சந்தோஷமாக எடுக்கிறது வந்து இது பண்ணுறது, அதெல்லாம் வந்து பேசவே கூடாது. முதல்ல அவசகுணமாக பேசுகிறதெல்லாம் தப்பு இல்லையா? இப்போ தான் வாழ்க்கையில் அடி எடுத்து வச்சுருக்காங்க. 1008 கனவுகள். அவங்களும் ஒரு சாதாரண மனுஷி தானே 1008 கனவுகளோட ஃபேமிலி லைஃப்பில் வந்து என்ட்ரு ஆகிருக்காங்க. அதாவது வந்து நல்ல விஷயங்கள் நம்மளால் ஏதாவது பேச முடிஞ்சது அப்படின்னா பேசலாம். இந்த மாதிரி அபசகுணமான வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறது தப்பு. இது அதெல்லாம் வந்து நம்ம பார்வை கூட மாற்றிக்கணும் நம்ம. அதாவது வந்து பெரியவங்க வந்து சொல்லுவாங்க, பேசுகிற வார்த்தை கூட கரெக்டாக இருக்கணும். அந்த பேசுகிறவனுடைய வார்த்தைகளால் வந்து பார்த்திங்கன்னா பல பேருடைய வாழ்க்கையை வந்து மாற்றணும். அது நல்ல விதமாக. பேசுகிற வார்த்தைகள் வந்து கெட்ட விஷயங்களாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதனால் வந்து ஒருத்தனுடைய வாழ்க்கை கெடுது அப்படின்னா அதை பேசலாமா? அந்த வார்த்தைகள் ஆக்கக்கூடிய வார்த்தைகளாக பேசணும். அழிக்கக்கூடிய வார்த்தைகள் பேசுகிறதுல அர்த்தமே இல்லை. வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. ஒருத்தர் வந்து சொன்னார், என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து சொன்னார், ஒரு கிளைண்ட்டு, ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். சென்னை நகரத்தில் தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். ஏதோ கிராமத்துக்கு வந்து போயிருக்காங்க. போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவன் மனைவிக்கு வந்து பிரசவ வலி வந்துருச்சு, குழந்தை வந்து பிறந்துருச்சு, ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த ஊரில் ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த நர்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைய வந்து எடுத்து அப்படியே இவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே, அப்பா இந்த குழந்தை வந்து என்னுடைய மருமகளாக வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். பார்த்துக்கோங்க, எப்போ குழந்தை பிறக்கும்போது. ஆனால் இவங்க வந்து ஏதோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டாங்க. ஸோ பிரசவம் ஆகிடுச்சு, டெலிவரி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. இவங்க பாட்டுக்கு இவங்க சென்னை வந்துட்டாங்க. அந்த அம்மாவே நினச்சி பார்த்துருக்காது. ஆனால் வார்த்தை பாருங்கள், இந்த வார்த்தை ஓகே, இந்த வார்த்தை வந்து அந்த பொண்ணு வந்து சென்னையில் படித்து டிகிரி வாங்கி அதுக்கப்புறம் வந்து வரன்கள்லாம் சென்னையில் வந்து எங்கெங்கேயோ பார்க்குறாங்க, இவங்களுக்கு செட் ஆகலை. கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் இருந்து தான் வரன் வந்து அமைஞ்சிருக்கு. மறுபடியும் ஊருக்கு எங்கேயோ போயிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு பையனை கொடுக்குறியான்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. டக்குன்னு வந்து எல்லாமே செட் ஆகிடுச்சு. கல்யாணமும் வந்து அதே வீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பேசுனாங்களாம் அவங்க. என்னன்னு சொல்லிட்டு தெரியுமா, உன்னை பெற்று என் கையில் வந்து கொடுத்தாங்க, நான் அப்போவே சொன்னேன்
நீ தான் என் மருமகளாக வரணும்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையினுடைய எதுக்கு நான் இது வந்து நான் இப்போ வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தைக்கு சக்தி 30 வருஷம் கழித்த பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நிரூபணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொன்னார் எனக்கு. புரியுதுங்களா? இது அது வந்து சொன்ன உடனே நமக்கே வந்து இதுவாகுது. அதனால் நீங்கள் சொல்லும்போது நான் சொல்கிறேன், இப்போ அந்த ராஷ்மிகாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ கனவுகள்லாம் வந்து அவங்க வந்து இன்றைக்கி அடியெடுத்து வச்சுருக்காங்க. முடிஞ்சால் நல்லா இருங்கன்னு வாழ்த்தலாம். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, ஒரு நேரத்தில் வந்து அட்டாக் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு நேரத்தில் வந்து மனசை பாதிக்கும். கரெக்ட். புரியுதுங்களா? இப்போ அதுக்காக தான் நான் இந்த இன்சிடெண்ட்டை நான் சொன்னேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அதனால தான் கல்யாணத்துக்கு வந்து போகும்போது வந்து எல்லாருமே வாழ்த்துட்டு வருவாங்க. ஏன்னா திட்டுறது, இந்த சாபம் கொடுக்குறதெல்லாம் வந்து கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மேலதாளங்கள் எல்லாம் வந்து அடிக்கிறது. எல்லாரும் ஏன்னா அப்படி திட்டுறவங்கள கூட அந்த மணமக்களுடைய காதில் வந்து விடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த சிஸ்டமே நம்ம வச்சுருக்காங்க. நம்மளுடைய கலாச்சாரமே அதுக்காக வந்து ஏற்பட்டிருக்கு. முடிஞ்சால் வாழ்த்தலாம், முடியலையா ஒதுங்கிக்கலாம். தேவையில்லாததெல்லாம் வந்து பேசுகிறது வந்து அது தப்பு. நல்லா இருக்கட்டும்.